ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம முத்து ஒரு சவாரிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா என் கையில் தான் பிறந்த உடனே அந்த குழந்தைய கொடுத்தாங்க. அந்த குழந்தைய பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கை காலு வாயெல்லாம் குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு மீனா அப்படின்னு சொல்லி வர்ணித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, குழந்தைக்கு கை காலை குட்டி குட்டியாக இல்லாமல் பெருசாவடாக இருக்கும், என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உனக்கு என்னடா தெரியும் குழந்தையோட அருமை பற்றி அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்த அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஐயோ குழந்தை விஷயத்த நம்மக்கிட்ட இது ஏதாச்சும் திணிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம விஜயா, எல்லார் வீட்லேயும் குழந்தை பிறந்து அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் குழந்தைன்னு ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை, யாருமே ப்ரெக்னென்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரோகிணி, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுங்களேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரோகிணியுமே கூடிய சீக்கிரமே அந்த பிளானில் தான் அத்தை இருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து சவாரிக்காக வெளியே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இறங்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம சீதா வேலை பார்க்குறாங்க இல்லையா, சீதாவை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து உள்ளே வராங்க. சீதாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன சீதா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சீதா ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன் சீதா ஒரு மாதிரி இருக்க, என் கூட ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாமா, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பாருங்கள், ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த ரிப்போர்ட்டில் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அப்போ அவங்க ஏற்கனவே குழந்தை பெற்றவங்களா மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம முத்துவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்கு, ஒரு வேளை கிறிஷோட அம்மா இவ்வளோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரோகிணியே என்ன பண்ண போகிறாரு நம்ம முத்து அப்படின்றத